As the first Indian, I'm happy, very, very happy to present my first ever Western Classical Symphony. என்னுடைய சர்வமும் என்னுடைய சர்வமும் தலைவர் கலைஞர் சர்வமும். ஐயா தான் இசைஞானின்னு வச்சார். ஆமாம், அது மாற்றவே முடியல. தமிழ்நாட்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற இசையமைப்பாளர் இளையராஜாவின் புதிய சிம்பனி லண்டன் நகரில் வெளியிடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் இளையராஜாவின் வீட்டிற்கு சென்று சிம்பனி வெளியீட்டிற்கு வாழ்த்து தெரிவித்தார். சிம்பனி என்றால் என்ன? சிம்பனி இசைப்பது இசையுலகில் கௌரவம் மிக்க ஒன்றாக பார்க்கப்படுவது ஏன்? இந்தியாவில் இருந்து இதற்கு முன் யாருமே இதனை செய்தது கிடையாதா? சற்று விரிவாக இந்த காணொலியில் பார்ப்போம். ஆயிரத்தி 1986 ஆண்டிலேயே மேற்கத்திய இசை முயற்சிகளில் தீவிரம் காட்டினார் இளையராஜா. அப்போது ஹவு டு நேம் இட் என்ற இசை தொகுப்பையும் வெளியிட்டார். அதில் மொத்தம் 10 டிராக்குகள் இடம்பெற்றிருந்தன. இளையராஜாவின் முதல் ஃபியூஷன் ஆல்பமாக இது வெளியானது. 1988 ஆண்டில் நத்திங் பட் விண்ட் என்ற ஆல்பத்தை வெளியிட்டார் இளையராஜா. மேற்கத்திய செவ்வியல் இசை, இந்திய நாட்டுப்புற இசை, கர்நாடக இசை, இந்துஸ்தானி ஆகியவற்றை இணைத்து இளையராஜா இந்த இசை தொகுப்பை உருவாக்கி இருந்தார். அதன்பின் 1993 ஆண்டில் இளையராஜா ஒரு சிம்பொனியை உருவாக்கியதாக செய்திகள் வெளியாயின. ஆனால் அதிகாரப்பூர்வமாக அந்த தொகுப்பு வெளியாகவில்லை. இந்த சூழலில் கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த செய்தி வெளியாகியுள்ளது. தற்போது வரும் மார்ச் 8 லண்டனில் இளையராஜாவின் சிம்பனி வெளியிடப்பட உள்ளது. சிம்பனி என்பது மேற்கத்திய செவ்வியல் இசை மரபில் பல்வேறு இசைக்கருவிகள் ஒன்றாக இசைக்கப்படும் ஒரு ஒத்திசை தொகுப்பு. இந்த இசை தொகுப்பு பல பகுதிகளை, பெரும்பாலும் 4 பகுதிகளை கொண்டதாக இருக்கும். இந்த பகுதிகள் மூமெண்ட்ஸ் என்று குறிப்பிடப்படுகின்றன. அதில் ஒரு பகுதி சொனாட்டா என்ற வடிவத்தில் இருக்கும். சிம்பனிகளுக்கு என மிக தெளிவான விதிகளும் கட்டுப்பாடுகளும் உண்டு. ஒரு சிம்பனி 30 முதல் 100 இசைக்கலைஞர்களை கொண்டு இசைக்கப்படும் ஒரு நிகழ்வாக இருக்கும். இதில் வயலின், செல்லோ போன்ற தந்தி கருவிகள், ட்ரம்பட், புல்லாங்குழல், கிளாரினட், சாக்சபோன் போன்ற காற்றால் இசைக்கப்படும் கருவிகள், தாள இசைக்கருவிகள் ஆகியவை இடம்பெற்றிருக்கும். ஐரோப்பிய இசை வரலாற்றில் செவ்வியல் இசையின் காலகட்டமாக கருதப்படும் 1740 முதல் 1820 வரையிலான காலகட்டத்தில் சிம்பனிகள் உருவாக துவங்கியதாக பிரித்தானியா கலைக்களஞ்சியம் தெரிவிக்கிறது. ஜோசப் ஹைடன், மொசார்ட், பீத்தோவன் ஆகியோர் மிகச்சிறந்த சிம்பனி தொகுப்புகளை உருவாக்கியவர்களாக கருதப்படுகிறார்கள். இளையராஜா வேலியன்ட் என்ற பெயரில் ஒரு சிம்பனியை உருவாக்கியிருக்கிறார். இதனை தான் உருவாக்கிய முதல் சிம்பனி என்று குறிப்பிடுகிறார் இளையராஜா. இந்த சிம்பனி லண்டனின் ராயல் ஃபில்ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா மூலம் இசைக்கப்பட்டு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு விட்டது. இந்த பதிவு மார்ச் 8 வெளியிடப்பட உள்ளது. சிம்பனிகள் மிகச் சிக்கலான இசை வடிவமாக கருதப்படும் நிலையில் இதனை வெறும் 34 நாட்களில் எழுதி முடித்ததாக இளையராஜா தெரிவித்திருக்கிறார். ஆசியாவிலிருந்து சிலர் சிம்பனிகளை உருவாக்கியிருந்தாலும் இந்தியர் ஒருவர் இதுவரை சிம்பனிகளை உருவாக்கியதில்லை. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட சிறு சிறு இசை தொகுப்புகளை சிலர் சிம்பனி என்று அழைத்தாலும் அப்படி அழைப்பது சரியல்ல என தன்னுடைய பேட்டிகளில் சுட்டிக்காட்டுகிறார் இளையராஜா. சிம்பனிகளுக்கென உள்ள விதிகளுக்குட்பட்டு உருவாக்கப்படுவதை மட்டுமே சிம்பனி என குறிப்பிட வேண்டும் என்கிறார் ராஜா. சிம்பனிகளை இசைக்க மேற்கத்திய இசையை ஒத்திசைந்து இசைக்கக்கூடிய சுமார் 100 தேர்ந்த இசைக்கலைஞர்கள் தேவை. சிம்பனிகள் இறுதியாக பதிவு செய்யப்படுவதற்கு முன்பாக பல முறை அவை வாசிக்கப்பட்டு ஒத்திகை பார்க்கப்படும். ஆகவே அதற்கென வடிவமைக்கப்பட்ட அரங்கங்களும் தேவை. சிம்பனிகளை இசைக்கக்கூடிய சில இசைக்குழுக்கள் இந்தியாவில் செயல்பட்டு வருகின்றன. ஆனால் புதிதாக சிம்பனி ஒன்றை உருவாக்கியுள்ள நிலையில் அதனை தேர்ச்சி பெற்ற மேற்கத்திய இசைக்கலைஞர்களை வைத்தே லண்டனில் பதிவு செய்ததாக தெரிவிக்கிறார் இளையராஜா.